ஸ்வாதி கொலை வழக்கு பத்தியும் ராம்குமார் மரணத்தை பத்தியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை விடவும் பிரான்ஸ்ல இருக்கிற தமிழச்சிக்கு அதிகமான விஷயங்கள் தெரியறதாங்க ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்களோட ஃபேஸ்புக்ல பல பதிவுகள் அவங்க போட்டே வராங்க இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா. முதல்ல ஸ்வாதியை கொன்னது ராம்குமார் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு பதிவு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ஸ்வாதி பிரெக்னண்டா இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பதிவு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ராம்குமார் இறந்து போன அன்னைக்கு உண்மையான கொலையாளி மணி அப்படின்றவரும் கொல்லப்படுவாரு, அவரோட பேரு மணி அப்படின்றதையும் அந்த போஸ்ட்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் சொன்னவங்க இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த உண்மையான கொலையாளி மணியும் படுகொலை செய்யப்பட்டார். உடல் அடையாளம் தெரியல, ஆனா மொட்டை அடிச்சிருந்தா கண்டிப்பா அது மணி தான் அப்படின்ற விதத்தில் அவங்களோட போஸ்ட் இருக்கு. இது போக இதுக்கு மேலேயும் பல பேர் படுகொலை செய்யப்படுவாங்க. அதுல முக்கியமா ராம்குமாரோட அம்மா, அப்பா, தங்கச்சி இவங்க பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா பாதுகாப்புக்காக அவங்க போலீஸ் கிட்ட போகக்கூடாது. அது சொந்த செலவிலேயே சூன்யம் வச்சுக்கிறதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திலீபன், ரோசி இவங்க 2 பேரும் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ராம்குமார் ஃபேமிலிக்கு உதவியா இருக்கிறவங்க. அவங்க அந்த ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பேத்துக்கணும். அவங்கள மாதிரி மத்தவங்களும் இருக்கணும்னு சொல்ல வரல. ஆனா ஸ்வாதியை கொன்னது யாரு, ராம்குமாரை கொன்னது யாரு, இப்போ மணியை கொன்னு இருக்கிறது யாரு, இதுக்கு மேல யாரை கொல்ல போறாங்க, இந்த மாதிரி கேள்விகள் ஒவ்வொரு தமிழனோட மனசுலயும் வரணும். கண்டிப்பா அவங்களோட கண்டன குரல்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட் கேட்டுக்குது. பின் குறிப்பா இப்போதைக்கு ராம்ராஜ், அதாவது ராம்குமாருக்கு ஆஜரான வக்கீல் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க என்னோட சாதிசனம், அவங்களுக்கு நான் உதவுறேன், அதை பத்தி கேட்கறதுக்கு நீ யாருன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. ஆனா இதுக்கு மேல தயவு செஞ்சு அவங்க கிட்ட நெருங்காதீங்க. ஏன்னா திலீபன், ரோசி இவங்களை நம்பலாமே ஒழிய உங்களை நம்ப கூடாது அப்படின்ற விதத்துல அவங்களோட போஸ்ட் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தொடர்ச்சியான படுகொலைகளுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா ஸ்வாதியோட விவாதத்தை திசை திருப்புறது தான். இதை செய்யறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காவி கூலிப்படைகள் அப்படின்றது அவங்களோட கருத்தா இருக்கு.